ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர் கோயம்புத்தூர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமி டூலுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் வந்து போட்டிருந்தேன். அந்த அமி டூல் வந்து ஒன்று வந்திருக்கு, அதை வச்சு ஹெட்செட் ஃபால் ஃபைன் பண்ணலாம், அது எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் பண்ண முடியல. கொஞ்சம் ரெண்டு பேட்ச் கண்டினியூஸாக போயிட்டு இருந்ததால அந்த டூல் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் பண்ண முடியல. உங்களுக்கு அடுத்த பேட்ச் வந்து செப்டம்பர் 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அட்வான்ஸ் கோர்ஸ் ஒன்று இருக்கு. அதே மாதிரி அக்டோபர் 10ஆம் தேதி பேசிக் டு அட்வான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 19 வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஐபோன் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நவம்பர் வந்து உங்களுக்கு 15ஆம் தேதி அந்த அப்ராக்சிமேட்லி 15 to 19 அந்த டேட்டுக்குள்ளார வந்துட்டு ஐபோன் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஐபோன் அட்வான்ஸ் கோர்ஸ் யாருக்கு ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் இருக்கோ இந்த 3 கோர்ஸ்ல எதுனாலுமே நீங்க கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிரீன்ல என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஆஃபீஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த டூல் வந்து எங்க வாங்கலாம் அப்படிங்கிறது இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு பர்சனலா வந்துட்டு எங்க வாங்கலாம்ன்ற ஒரு கேள்வி கேட்டுட்டே தான் இருக்காங்க. ரெண்டாவது ஒரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, இந்த டூல் யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா, இந்த 2 கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த 2 கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல நம்ம வந்து எங்க வாங்கலாங்கிற உங்களுக்கு கான்டாக்ட் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். இந்த ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். 2 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க யார்கிட்டனாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா டீம் கிட்ட வேணாலும் நீங்க வாங்கிக்கங்க. உங்களுக்கு எங்க ரேட் பெட்டரா கிடைக்குதோ, உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க வாங்கிக்கங்க. அப்படி இல்லைனாலும் நான் 2 கான்டாக்ட் தரேன், அங்கே வேணாலும் வாங்கிக்கங்க. கான்டாக்ட் நம்பர் 1 மிஸ்டர் சஃபி முகமது, மதுரை. இதோ ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட நீங்க அந்த யூசர் பாஸ்வேர்டை வாங்கிக்கலாம். 2வது பர்சன் நைனா முகமது, சென்னை. இவங்க 2 பேர்கிட்ட நீங்க யாருகிட்டனாலுமே வந்துட்டு நீங்க இந்த டூலை வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒன்லி உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் தான் வாங்கி கொடுப்பாங்க. நீங்க வந்துட்டு இந்த FT ஸ்கிரீன்ல நான் காட்டுறேன் பாருங்க, FT 232RL அப்படிங்கிற இந்த டூலை நான் வந்துட்டு யூஸ் பண்றேன். இதுதான் நான் வந்து இது லோக்கல்ல இருக்கிற ஏதாவது ஒரு வந்துட்டு ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட் எலக்ட்ரானிக்ஸ் டூல் பர்ச்சேஸ் பண்ற, ஏதாவது ஒரு போர்டு பர்ச்சேஸ் பண்ற ஏதாவது ஒரு வெப்சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூகுள்ல ஆர்டர் போட்டு நீங்க வாங்கிக்கலாம். இந்த டூல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனி UART டாங்குலர் டூல்ஸ் இருந்ததுன்னா, கேபிள் இருந்தாலும் நீங்க வந்து அதுல வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டிவைஸ் ஏதாவது ஒன்று இருந்தால் போதுமானது இந்த யூசர் பாஸ்வேர்டை யூஸ் பண்றது. இது வந்து ஒரு அன்லாக் டூல் மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர். யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்க யூஸ் பண்ணி லாகின் ஆகிக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய ஹார்ட்வேரும் இந்த சாஃப்ட்வேரும் டிடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு UART டாங்கிள் ஒன்று இருந்தால் போதுமானது. நான் இந்த டாங்கிள் தான் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட இந்த சிக்மா பாக்ஸ், ஆக்டோபஸ் பாக்ஸ் பழைய இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸில் கூட நீங்க வந்துட்டு இந்த அமி டூலை வந்து உங்களால யூஸ் பண்ண முடியும். இதை எங்க பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற கான்டாக்ட் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது யாருமே வந்து உங்களுக்கு இப்போ இது வந்து உங்களுக்கு சேல் தான் இவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்றது, கனெக்ட் ஆகல, டிடெக்ட் ஆகல, இந்த மாதிரியான சந்தேகங்களை நீங்க கேட்க வேண்டாம். அவங்ககிட்டையும் கேட்க வேண்டாம், எனக்கும் தயவு செஞ்சு பர்சனலா வந்துட்டு சேட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணும்னா மட்டும் நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய வீடியோ ஆல்ரெடி இருக்கு. தென் நானும் போட்டிருக்கிறேன். இல்லைன்னா அமி டூலோட வெப்சைட்ஸ்ல நீங்க போய் வேணாலும் பார்த்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு அதை ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன். இந்த டூல் பாத்தீங்க அப்படின்னா 3 மாச பேக்கு, 6 மாச பேக்கு, 1 இயர் பேக்கு, இந்த மாதிரி 3 பேக்ல கிடைக்குது. அந்த 3ல எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3 மந்த் பேக்கு, 6 மந்த் பேக்கு ரெண்டும் ரினியூவல் பண்ண முடியாது. ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆயிடும். இதே 1 இயர் வாங்குனீங்க அப்படின்னாக்கா அந்த 1 இயர் நீங்க வந்துட்டு அதே யூசர் பாஸ்வேர்டை செகண்ட் இயர் நீங்க ரினியூவல் பண்ணும்போது வெறும் $30 மட்டும் நீங்க வந்து, அதாவது அப்ராக்சிமேட்லி $30 to $35, அதாவது இந்தியன் மணில கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்லி பாதியான அமௌண்ட் நீங்க கொடுத்தீங்கனாலே வந்துட்டு நீங்க ரினியூவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் 1 இயர் கழிச்சு. அது 1 இயர் அக்கௌண்ட்டை மட்டும் தான் ரினியூவல் பண்ண முடியும். 3 months 6 month ரினியூவல் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா 3 மாச பேக்கோ 6 month பேக்கோ வாங்க, யூஸ் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட 1 இயர் பேக் வாங்கிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். ரெண்டாவது, இது யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்னா, எனக்கு ஸ்கிமேட்டிக்ஸை பத்தி நல்லாவே நாலேஜ் இருக்குது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த டூல் நீங்க வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. நீங்க ஒரு மீடியேட்டர் கண்டிஷன்ல இருக்கீங்க, இல்ல பிகினர் கண்டிஷன்ல இருக்கிறீங்க, ஒரு டெக்னீஷியனா இருக்கிறீங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ஒரு CPU ஃபால்ட் இருக்கா இல்லையா, ஒரு பவர் IC ஃபால்ட் இருக்கா இல்லையா, ஏதாவது பக்லைன்ல ஃபால்ட் இருக்கா, இல்ல வந்து EMMC வந்து ரேம்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா நீங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம். பெரிய வந்துட்டு நம்ம ISP ஜம்பர் மாதிரி உட்காந்துட்டு ரொம்ப மைன்யூட் ஜம்பரும் அடிக்க வேண்டியது இருக்காது. ஏன்னா RxTX பாயிண்ட் தான், ஈஸியான டெஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், நீங்க ஈஸியா அடிச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லா இல்லையா, யூஸ்ஃபுல் தான். நான் சூப்பர் டெக்னீஷியனு, நான் ப்ரோ லெவலு அப்படின்னா நீங்க வாங்க வேண்டாம். இல்ல நீங்க மீடியட் கண்டிஷன்ல இருக்கீங்க, ஒரு பிகினர்னா நீங்க வாங்கி தாராளமா யூஸ் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதா இருந்தாலுமே வந்து தொழில்ங்கிற வரும்போது நான் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி அது என்னன்றதை நான் பார்த்துருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாங்கிள் ஏதோ 1-2 இடங்கள்ல உபயோகப்பட்டிருக்கு. நீங்களும் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இது உபயோகப்படுத்த முடியும். இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ள என்ன இப்போ அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இது வந்து அமி டூல். இது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அவங்களோட சாஃப்ட்வேர்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டவுன்லோட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல போனீங்கன்னா நீங்க லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடைசியா வந்து
8/8/2024 வந்து இந்த அப்டேட்டை வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் தான் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் டூலில் வந்து என்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வேற நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கும். இதில் ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வீடியோஸ், ஐசி கம்பேர், டாக்குமெண்டேஷன்ஸ், பின் அவுட், டெஸ்டிங், ஹோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜ் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த இதே தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, அந்த வெப்சைட் மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த வீடியோங்கிறதுக்குள்ள நான் போறேன். அந்த வீடியோக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா EasyJetAgன்னு கொடுத்துருக்காங்க. EasyJetAg ஒரு 4 வீடியோ கொடுத்துருக்காங்க. EasyJetAg பாக்ஸ்ல வந்து இந்த பேசிக் ஏதோ ஒரு 2-3 சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் ஃபர்ம்வேர் வந்து ஏதோ சம் ரீரைட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் MI அக்கௌண்ட் வந்து பைபாஸ் பண்றதுக்குன்னு ஏதோ ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரைமரி ஜிபிடி சாம்சங்கோடது வந்துட்டு எப்படி பண்ணலாம், சும்மா ஒரு 4 வீடியோ கொடுத்துருக்காங்க EasyJetAg பாக்ஸுக்கு. அப்புறம் வந்து ஹவு டு யூஸ் அமீர் டூல்னு அவங்களே இங்க பாருங்க, வீடியோல வந்து ஹவு டு யூஸ் அமீர் டூல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல வந்துட்டு நீங்க வந்து MI TX RX TX வந்து எப்படி பின் அவுட் எடுக்கலாம், அப்புறம் வந்து சாம்சங்ல வந்து எப்படி TX RX பின் அவுட் வந்து நீங்க எடுக்கலாம், அமீர் டூலை நீங்க வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ஹவு டு யூஸ் நியூ புதுசா வந்து வாங்குறவங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஒரு 4 வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த 4 வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி அமீர் டூலை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இது போக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபிக்ல இருக்கு, அரபிக் லாங்குவேஜ்ல இருக்கு அவங்க வாய்ஸ் எல்லாமே. நீங்க அந்த விஷுவலா வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஐசி கம்பேர்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸாம்பிள் நான் டைப் பண்றேன், PM660L நான் ஒரு ஐசி சர்ச் பண்றேன் நான். இது வந்து எந்தெந்த செட்லலாம் இந்த ஐசி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு டேட்டா ஷீட் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே வந்துருச்சு, கொஞ்சம் லேட் ஏதோ நான் சர்ச் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போதான் வருது. சர்வர் கொஞ்சம் ஸ்லோ தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐசி வந்து என்னென்ன செட்லாம் இருக்குன்றதை நீங்க வந்துட்டு வேணும்னா பார்த்துக்கலாமா. ஆல்ரெடி வந்துட்டு பொர்னியோலாம் அவைலபிள் இருக்கு, நீங்க வேணும்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் CPU நம்பர் ஒன்று போட்டுட்டு சர்ச் பண்றேன், பட் அது கொஞ்சம் லேட்டாக தான் டிலே தான் வருது. சில CPUs வந்து வர்றதும் இல்லை, நான் பார்த்தேன் பட் வர்றதில்லை. ஸோ இது போக இது ஓரியன்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், பொர்னியோவில் செக் பண்ணிக்கலாம். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இப்போ வந்துருச்சு, நாட் ஃபவுண்ட். ஸோ இது வந்து பெரிய ஒரு அப்டேட் இன்னும் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஐசி கம்பேருங்கிறது இந்த வீடியோஸில் மட்டும் கொஞ்சம் வீடியோ கொடுத்துருக்காங்க, ஹவு டு யூஸ்க்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஐசி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். டாக்குமெண்டேஷன்ஸ் சொல்லுறது வந்து சில PDF கொடுத்துருக்காங்க. அந்த PDFல பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்னு ஒன்று இருக்குது, ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் வந்துட்டு SM125F சாம்சங்ல வந்துட்டு A12 இது வந்து எப்படி நீங்கள் வந்து RX TX அடிச்சு எப்படி அதை ரீட் பண்ணலாம், MTK CPUனா அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, அப்புறம் வந்துட்டு UFS EMMCக்கு வந்துட்டு ஒரு 2 PDF மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டடி பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க, பட் பெருசாக ஒன்றும் அப்டேட் பண்ணல. இந்த ஐசி டேட்டா ஷீட்டுங்கிறது எம்டியா இருக்குது. அப்புறம் எரர் கோட்ஸ்னு சொல்லி போட்டு நீங்க வந்து டெஸ்டிங் வந்து பண்ணும்போது எரர் கோட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த எரர் கோட்ஸ் வந்து எந்த கூட நீங்க கம்பேர் மீன்ஸ் அந்த எரர் கோடை வச்சு நீங்க என்னவா இருக்கலாங்கிறது வந்து ஃபால்ட் அட்டன் பண்றதுக்காக வந்து எரர் கோட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெஸ்டிங்கோட எரர் கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கொஞ்சம் நீங்க இந்த அமீர் டூலுக்கு வந்து பத்தி ஸ்டடி பண்ணிக்கலாம். அதுக்கான இது PDF வந்து இங்க இருக்கு, டாக்குமெண்டேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின் அவுட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பின் அவுட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒரு மாடல் நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா அந்த மாடல்ல வந்துட்டு எது RX TXன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க டைரக்டா வந்து அந்த மாடல்ஸ் ஓப்பன் பண்ணி மாடல் வைஸே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுளில் போய் சர்ச் பண்றேன் இல்லை ஸ்கீமேட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் சர்ச் பண்றேங்கிறது தேவையில்லை. இதுலேயே நீங்க டக்குன்னு இதுல உங்களுக்கு மாடல் இருந்ததுன்னா நீங்க இதுலேயே டக்குன்னு கிளிக் பண்ணி எந்த இடத்துல RX TX இருக்குதுங்கிறத பார்த்துக்க முடியும். இது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்டிங்ல நான் லாஸ்ட் உங்களுக்கு வீடியோ போடும்போது எக்ஸினாஸ் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எக்ஸினாஸ் CPU சாம்சங் CPU ஆட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். இந்த டைம் வந்து எக்ஸினாஸும் ஆட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்டேட்லேயே ஆட் பண்ணிட்டாங்க. MediaTek 1 MediaTekல வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. MediaTek 2க்கு தான் நிறைய டெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஹவாயோடைய MediaTek ஆப்ஷனு, அப்புறம் குவால்காம்ல மெத்தட் 1 EDL மெத்தட் 2னு 2 ஆப்ஷன், அது போக எக்ஸினாஸ். இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் இது பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ போட்டு பாருங்க, நானே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதையெல்லாம், பவர் ஐசி டெஸ்ட் பண்றது, சார்ஜிங் செக்ஷனு, CPU ரேமு, கிறிஸ்டலு, இது மாதிரி வந்து எல்லாமே உங்களால இதுல செக் பண்ணிக்க முடியும். என்ன செக்ஷன்ல டெட் இருக்குங்கிறது ஓரளவுக்கு நீங்க இதுல அனலைஸ் பண்ணிட முடியும். முக்கியமா ஷார்ட் இருந்தது அப்படின்னா இது உங்களுக்கு இது கன்ஃபார்மா செக் பண்ண முடியாது. இதுல ஷார்ட் இருக்கிற போர்டில் செக் பண்ண முடியாது. ஒர்க்கிங் போர்டு மீன்ஸ் ஒர்க்கிங்ல பூட் கண்டிஷன்ல இருக்கணும், பவர் ஒர்க்கிங்ல இருக்கு, பவர் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கணும். போர்டில் ஷார்ட் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த டூலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹோம் பேஜ், அவ்வளோதான். இந்த டூலில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் இதுதான். நான் ரொம்ப டீப் எக்ஸ்பிளனேஷன் இந்த தடவை கொடுக்கல. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்னா, எங்கே வாங்கலாம், யார் வாங்கலாம், இந்த டூலில் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துருக்கேன். இதை நீங்களே லேர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து மேபி இந்த டூலை வச்சு உங்களுடைய ஏதாவது ஃபால் ஃபைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு
குவாலிஃபைன் பண்ணி கூட போடுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது கூகுள் டிரைவோட லிங்க் தரேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன், அதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரத்னா மொபைல்ஸ் இந்த டூல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.